நல்ல சுட சுட ரைஸில் அந்த மணத்தக்காளி தொக்க வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மணத்தக்காளி கீரையோட தொக்கு இருக்குங்கள, அந்த தொக்கை வச்சு சப்பாத்தி பண்ண போகிறோம். மத்தியானம் இதையே நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் இது ஒன் டைம் செஞ்சுட்டா போதும், சப்பாத்திக்கும் பண்ணிக்கலாம், ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக ஆட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் சூடாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. சப்பாத்தி வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சப்பாத்தி வந்திருக்கு. ஸ்லோவாக ப்ரெஷர் சைடில் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்து அந்த ப்ரெஷர்லேயே இந்த சப்பாத்தி டேர்ன் ஆகும். நம்ம மத்தியானம் பண்ணது அப்படியே வச்சு நம்ம இந்த சப்பாத்தி பண்ணிட்டோம். அந்த மணத்தக்காளி தொக்கில் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்து சப்பாத்தி மாவோட சேர்த்து இந்த சப்பாத்தி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கான கிரேவி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே மணத்தக்காளி கீரையில் நான் தயிர் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு குவிக்கான மணத்தக்காளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி நிறைய கடையல் கூட்டு அதெல்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ தொக்குமே நிறைய பேர் செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது மணத்தக்காளி தொக்கு தான். அந்த தொக்கை நான் இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன். சரி, அப்படியே வீடியோவாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு பஞ்ச் இந்த மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன். கனடாவில் மணத்தக்காளி கீரை இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கிடச்சி நான் அதை வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய நெய்பர் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஸோ மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவணும். அதனால நான் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த காம்பெல்லாம் போடாமல் லீவ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி அந்த ஃப்ரூட் இருக்கும்ல, மணத்தக்காளி ஃப்ரூட். ஸோ அதையுமே எங்கெல்லாம் எனக்கு இருந்ததோ அதெல்லாம் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் தே ஆர் ஸோ ஹெல்தி. ஸோ வாஷ் பண்ணி 1 பஞ்ச் எடுத்தாச்சு. அந்த 1 பஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறது, கடைசியாக நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி அனியன் எடுத்துக்கிட்டேன். இங்கே வெங்காயம்லாம் நல்லா பெருசாக இருக்கும், அதனால நான் பாதி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். அதுலேயுமே சின்ன வெங்காயம் கிடச்சா ரொம்பவே நல்லது. இது நம்ம அரைக்க மாட்டோம், இதை கடைசியாக தாளிக்கும் போது யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம சாப்பிடும் போது அந்த வெங்காயம் வாயில் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாதி வெங்காயம் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் இங்கே வெங்காயம்லாம் பெருசாக இருக்கும் கனடாவில். ஸோ சின்ன சின்னதாக இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் 1 போட்டுக்கலாம். இது நம்ம டேஸ்ட்டுக்காக தான், இதை அரைக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்ககிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இருக்குன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் வெங்காயம் சைஸ் இருக்குன்னா அது 1 யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்லிக் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 10 பல்லுக்கிட்ட கார்லிக் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஊரத்தால் போட்டிருக்கேன், உளுந்து. அது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 டீஸ்பூன் ஜீரா வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ட்ரை ஃப்ரை பண்ணி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த விஷயம் வச்சுருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா சில்லிஸ் இருக்குது. ஸோ வெரமிளகா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 எடுத்துக்கிட்டேன். அதுவுமே இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள இருக்க சீட்ஸ்லாம் தனியாக எடுத்துட்டேன், பிகாஸ் சீட்ஸோடு போட்டு நம்ம அரைக்கும் போது காரம் ஜாஸ்தியாகிடும். நம்ம ஏற்கனவே பெப்பர் போடுறனால அந்த காரம் எனக்கு தேவையில்லைன்றதுக்காக நான் இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் சீட்ஸோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு இந்த வெரமிளகாவை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா தனியா இருக்கும்ல, முழு தனியா, அந்த தனியா இருந்துச்சுன்னா அதையுமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். என்கிட்ட முழு தனியா இல்லாதனால நான் தனியா பவுடர் எடுத்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு ஹீரோ இன்க்ரீடியன்ட் அப்படின்னா இந்த வடகம் தான் சொல்லணும். ஸோ வடகம் நம்ம வீட்டிலலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த வடகம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதை நான் தாளிக்கிற டைமில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வடகம்லேயே அந்த கடுகுலாம் இருக்குன்றனால நான் தாளிக்கும் போது கடுகு தனியாக போட போகிறதில்ல. ஏன்னா வடகம்லேயே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு இருக்குது, ஈவன் வெங்காயமும் இருக்குது, பெருங்காயம் அதுவுமே சேர்ந்து இருக்குது. பட் ஸ்டில் நான் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பெருங்காயம் வச்சுருக்கேன். இதுதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மணத்தக்காளி தொக்குக்கு. ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூட அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஆயில் தேவை, அது நம்ம கடைசி ஆட் பண்ணிப்போம். ஸோ நான் பேன் ஒன்று வச்சுக்கிட்டேன். அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு, நல்லா பேன் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் இந்த மசாலாலாம் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். ஸோ இதை வறுத்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் அந்த வரமிளகாவையும் போட்டுக்க போகிறேன்.
ஸோ இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இது வந்து ஆறுற வரைக்கும் இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு மாற்றிப்போம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட கீரையை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கீரை கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த புளியவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே கீரை வந்து வதங்கிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மினிட்ஸ் வச்சாவே போதும். லைட்டாக கீரை குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கிட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ மணத்தக்காளியோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். எஸ்பெஷலி நம்மளோட வாயில் புண்ணோ இல்லை வந்து நம்மளோட குடலில் புண்ணோ இல்லை வயிற்றில் புண்ணோ, ஸோ பாடிக்குள்ளே எந்த இடத்துல புண்ணு இருந்தாலுமே உள்ள பாடிக்குள்ளே புண்ணு ஏதாவது இருந்தால் அதை வந்து நல்லா இது குணப்படுத்திடும். ஸோ மணத்தக்காளியோட ஒரு ஹையஸ்ட் பெனிஃபிட்னு பார்க்கும்போது அதுதான். ஸோ நான் இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது லைட்டாக அந்த எலக்ட்ரிக் பேஸ்டுன்றனால கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் அந்த ஹீட் இருக்குன்றனால நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கீரை வந்து வதங்கினா போதும். நான் சொன்னேன்ல அந்த ஃப்ரூட்ஸ் குட்டி குட்டியாக இருந்தது, அந்த அது கூட நான் போட்டுட்டேன். ஸோ ஃப்ளவர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாற்றிக்க போகிறோம். பிகாஸ் இது வந்து இந்த ஹீட் இருக்கும், ரொம்ப நேரமாக இந்த ஹீட் இருக்கும். அது வந்து இன்னும் குக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால எப்போவுமே வந்து குக் பண்ணிவிட்டு அங்கேயே வைக்கக்கூடாது. ஐ மீன் நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து அது பக்கத்தில் தள்ளி வச்சுருங்க, இல்லை ஒரு கோஸ்டர் வச்சு அந்த கோஸ்டர் மேலே வச்சுருங்க. ஸோ கீரை நல்லா வெந்துடுச்சு. இங்கே மசாலாவும் நம்மளுக்கு ரெடி. இப்போ இது ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொறையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மசாலாவை போட்டு அரைப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஐட்டம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீரையை போட்டு அரைக்க போகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த மல்லியோட விதைலாம் இல்லைல்ல, அது போடல நான். ஸோ இந்த மல்லி தூள் போட்டுக்கிறேன், அதை இது கூடவே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சால்ட்டும் வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம தண்ணிலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ட்ரையாக தான் அரைச்சிக்க போகிறோம். ஸோ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணி திருப்பி ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கீரையை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றல, பிகாஸ் கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும்ல, அதனால தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம புளி கரைச்சோம்ல, அந்த இதிலேருந்தே கொஞ்சம் தண்ணி எடுத்து லைட்டாக ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி வந்திருக்கு. இந்த பேஸ்ட்டை தான் நம்ம இப்போ வந்து தாளிக்கிறதுல யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி யூஸ் பண்ண அதே கடாய் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் இப்போ வந்து தாளிக்க போகிறேன். ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த வடகம், அந்த வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு உடனே அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கிறோம். இதுலேயே நான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ நம்ம தண்ணி கலக்காமல் அப்படியே விட்டால் அது மணத்தக்காளி தொக்கு மாதிரி நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட அட்டகாசமான டேஸ்டியான மணத்தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்ல சுட சுட ரைஸில் அந்த மணத்தக்காளி தொக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி
நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸ் மட்டும் கிடையாதுங்க, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த மணத்தக்காளி கீரையோட தொக்கு இருக்குங்கள, அந்த தொக்கை வச்சு சப்பாத்தி பண்ண போகிறோம். மத்தியானம் இதையே வந்து நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் இது 1 டைம் செஞ்சுட்டா போதும், சப்பாத்திக்கும் பண்ணிக்கலாம், ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை போட்டு எப்படி சப்பாத்தி பண்ண போகிறேன் அப்படின்றத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இந்த 1.5 கப்பில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 சப்பாத்தி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ்வலாக சப்பாத்தி மாவு எவ்வளோ எடுப்பீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து இந்த மணத்தக்காளி கீரையோட தொக்கு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி நான் சப்பாத்தியை பிசைய போகிறேன். ஸோ இந்த சப்பாத்தியே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க யாருனா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சப்பாத்திக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு தேவையான அளவு போட்டதுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி கீரையோட தொக்கு பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன், இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டு பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயே வந்து நான் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். வாட்டர் வந்து நான் கொஞ்சம் சூடாக ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் சூடாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பண்ணால் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. எந்த ஒரு ஆயிலும் நான் போட போகிறதில்ல. ஸோ இதே மாதிரி தான் வந்து பீட்ரூட்லாம் கூட நம்ம பண்ணுவோம். பீட்ரூட் சப்பாத்தி நான் நிறைய காய்கறிகள்லாம் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி அரைச்சி சப்பாத்திக்கு போட்டுருவேன். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஏபிசி ஜூஸ் பண்ணுறோம்ல, அதோட ஏபிசி ஜூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் ஃபில்டர் பண்ணிடுவோம். அந்த ஃபில்டர் பண்ண அந்த ஃபைபரை கூட நான் சப்பாத்தியில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ நல்லா பிசைஞ்சாச்சு. ரொம்ப ஹார்டாக போட்டு அழுத்திலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சா போதும். அதுதான் நீங்கள் யூஸ்வலி சப்பாத்தி மாவு எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி தான். ரொம்ப அடிச்சு அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படிலாம் பண்ணாவே வந்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வந்துடும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பாருங்கள், நம்ம போட்டிருந்தோம்ல வெங்காயம், பூண்டு, அது எல்லாமே அப்படியே தெரியுது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டா. ஸோ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுற போகிறேன். இதை மூடி வைக்கணும். ஸோ ஏதாவது போட்டு மூடிட்டு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம சப்பாத்தியை செய்வோம். ஸோ நான் இந்த பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடுறேன். சுத்தமாக வந்து ஏர் போகக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து இப்படி இருக்குது பாருங்கள், யூனோ. ஸோ காற்று போகாமல் இருந்தால் தான் இப்படி வரும். அண்ட் மாவும் நல்லா அப்படியே பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்மால் டிஸ்காக பண்ணிடலாம். சின்னதாக பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம சின்ன பால்ஸாக வந்து பண்ணிட்டோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் சைஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 1.5 கப்பு, அதாவது இந்த மாதிரி ஒரு கப்பில் 1.5 கப்பு நான் போட்டேன். எனக்கு வந்து 10 சப்பாத்தி வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 சப்பாத்தி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் மாவு வேணும். ஸோ கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி திரட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்பாத்தி பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்லோவாக ப்ரெஷர் சைடில் மட்டும் கொடுத்து அந்த ப்ரெஷர்லேயே வந்து இந்த சப்பாத்தி வந்து டேர்ன் ஆகும். என்னோட நல்லா பண்ணுறவங்களாம் நிறைய பேர் அங்கே இருப்பீங்க. பட் யூனோ, ஆஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் வீடியோ நான் வந்து இதை சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சப்பாத்தி ப்ரோவாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து சப்பாத்தியை இது பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இப்போ இது ரவுண்டாக வரல. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த வெங்காயம் பூண்டுலாம் போட்டிருந்தோம்ல அந்த கீரையில். ஸோ அந்த வெங்காயம் பூண்டுலாம் அங்கங்கே மாட்டுது. ஸோ அந்த மாதிரி மாட்டும் போது என்ன ஆகும்னா ப்ராப்பராக அது ரவுண்டாக வரல. ஆக்சுவலி நிறைய நாள் ஆச்சு நான் சப்பாத்தி பண்ணி. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கும் போது பண்ணும் போதெல்லாம் நல்லா ரவுண்டாக வரும். ஆலு பரோட்டாவே நல்லா ரவுண்டாக வரும். பட்
இங்கே வந்து ரொம்ப கேப் இருந்தனால எனக்கு ஈஸியாக வரமாட்டேன்ட்டு. பட் யா, நல்லா சப்பாத்தியை திரட்டிக்கோங்க. நல்லா எவ்வளோ தின்னாக திரட்ட முடியுமோ அவ்வளோ தின்னாக திரட்டிக்கோங்க. இது எனக்கு இப்போ ஃபுல்கா மாதிரி வருமானு தெரியல. நான் ஃபுல்கா தான் ட்ரை பண்ண போகிறேன். அகெயின் நடுவில்லாம் அந்த மசாலாலாம் இருக்கனால ஃபுல்கா வருதா தெரியல. ஸோ நம்ம சப்பாத்தி வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தின்னாக இருக்குது. ஓகே, ஸோ இதை இப்போ ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா பத்தையும் வந்து நான் திரட்டி எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிட போகிறேன். ஏன்னா நானே தான் வந்து ஃப்ரையும் பண்ண போகிறேன். ஸோ பத்தும் ரெடி ஆனதுக்கப்புறம் சூட்டாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிடுவேன். முன்னாடிலாம் ஒரு தப்பு பண்ணுவேன். இந்த சைடில் திரட்டுறது, இந்த சைடில் ஃப்ரை பண்ணுறது. அது பண்ணும் போது என்ன ஆகும்னா, ஒரு சில சப்பாத்திக்கு நல்லா ஹாட்டாக வரும் பேனு, ஒரு சில சப்பாத்திக்கு பேன் ஹாட்டாக இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒரு சில சப்பாத்தி சாஃப்டாக வரும், ஒரு சிலது ஹார்டாக வரும். சரி, அப்புறம் தான் ஓகே, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தனித்தனியாக பண்ணிக்கலாம். இது என்ன மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த 10 சப்பாத்தியும் வந்து திரட்டிடலாம். ஸோ திரட்டினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லாஸ்ட் சப்பாத்தி பண்ணியாச்சு. இதோ 9 சப்பாத்தி இங்கே இருக்குது, 10வது சப்பாத்தி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ சப்பாத்தியை வந்து நம்ம திரட்டியாச்சு. இப்போ சப்பாத்தியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் தவா வச்சுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஹாட்டாக இருக்கணும். சப்பாத்தி வந்து கல் காயாமல் நம்ம வந்து போடவே கூடாது. தோசை மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் கல் நல்லா காஞ்சிருந்தால் சப்பாத்தி இன்னும் நல்லா வரும் ஆக்சுவலி. ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து சப்பாத்தியை போட்டு எடுப்போம். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட 8 சப்பாத்தி கிட்ட பண்ணியாச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆக்சுவலி ஃபுல்கா மாதிரி வரும்னு நான் நினச்சேன், எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது வரல. ஓகே தான். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நடுவுலலாம் கொஞ்சம் அந்த ஆனியன், அதுக்கப்புறம் வந்து கார்லிக், சீரகம், அந்த மாதிரிலாம். சீரகம்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஆனியன் கார்லிக்லாம் வந்து 2 லேயரும் நல்லா பைண்ட் பண்ணிடுது. அதனால வந்து அந்த பஃப்டப்பாக வந்து வரல. யூஸ்வலாக வருவங்களே இப்படி அழுத்தினாவே வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கும். அது மாதிரி வந்து வரல. பட் தட்ஸ் ஓகே. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் வந்திருக்கு. ஸோ சப்பாத்திலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. 10 சப்பாத்தி பண்ணியாச்சு டப்புன்னு. இப்போ வந்து இதுக்கு கிரேவி. இந்த கிரேவியுமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணத்தக்காளி கீரை இருந்ததில்ல, அந்த தொக்கு, அதை வச்சு எப்படி ஆல்டர் பண்ணுறேன்றதை சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணத்தக்காளி தொக்கு நம்ம மத்தியானம் பண்ணது வந்து அப்படியே வச்சு நம்ம இந்த சப்பாத்தி பண்ணிட்டோம். அந்த மணத்தக்காளி தொக்கில் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்து சப்பாத்தி மாவோட சேர்த்து இந்த சப்பாத்தி பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கான கிரேவி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதே மணத்தக்காளி கீரையில் நான் வந்து தயிர் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னடா இது தயிர் மிக்ஸ் பண்ணுறியே, நல்லா இருக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் தயிர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு சாட் மசாலா, அதுக்கப்புறம் வந்து லைட்டாக சால்ட் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் வேணும் அப்படின்றவங்களும் வந்து ஊற்றிக்கலாம். அதாவது தடுக்கா மாதிரி பண்ணுவோம்ல, தாளிப்போம்ல, அந்த மாதிரி தாளித்து ஊற்றுறதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் அது பண்ணல. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆயில் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் அவாய்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த சப்பாத்திலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்குது ஆக்சுவலி சப்பாத்தி. நான் வந்து சுத்தமாக வந்து இதுவே போடல, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பெண்ட் ஆகுது. ஸோ ஆயில், கீ எதுவுமே நான் போடல, எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு பண்ணுறேன் கீ போடுறேன்னா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே கீ தடவி கொடுங்க. சப்பாத்தி பண்ணும் போதே அதில் மேலே கீ ஊற்றக்கூடாது. கீ வந்து அதாவது அந்த நெருப்பு, அந்த சூட்டில் வந்து அது புகை வரக்கூடாது கீலேருந்து. ஸோ அந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நம்மளுக்கு எங்கள் கிரேவியும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கர்டு ஊற்றி. ஸோ இப்போ இந்த மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் லைட்டாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு கொஞ்சம் ஹாட்டாக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதாவது தாளிப்பு கொஞ்சம் லைட்டாக தாளிப்பு போட்டு கூட கொட்டிக்கலாம். இதில் நான் என்ன அவாய்ட் பண்ணுறனால வந்து அதை நான் பண்ணல. பட் அது தாளிப்பு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சேம் திங் தான். நம்ம வந்து இந்த
தக்காளிலாம் கூட பண்ணுறோம் தெரியுங்களா, தக்காளி வெங்காயம் மட்டும் சும்மா போட்டு பண்ணுறோம்ல, அதுக்கு கூட நீங்கள் தயிர் இந்த மாதிரி கடைசியாக போட்டு பண்ணீங்க சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். ஸோ நம்ம சப்பாத்தி, அதாவது மணத்தக்காளி கீரை தொக்கு அதிலிருந்து செஞ்ச சப்பாத்தி. ஸோ வந்து மணத்தக்காளி சப்பாத்தி கூட மணத்தக்காளி கீரை கிரேவியும் வச்சு நம்ம வந்து நம்மளோட டின்னரை முடிக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து மனிஷ்க்கு சர்வ் பண்ணியாச்சு. மனிஷ் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. மனிஷ், நல்லா இருக்கா? ஓகே, ஒரு வாட்டி சாப்பிட்லாமா? கிரேட். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, கனடாவில் நடக்கிற நிறைய விஷயங்களில் நான் பார்க்குற விஷயங்களில் வீடியோ மூலியமாகவும் ஷார்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு நான் வந்து டெய்லி ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை பார்த்து என் கூடவே நீங்களும் சேர்ந்து கனடாவை ட்ராவல் பண்ணலாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். Until then, bye from Divya. Thanks a lot for watching. Take care.